Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு ஈஸ்டே இல்லாமல் எப்படி வீட்டில் ப்ரெட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ், இது கூட 3/4 கப் அளவுக்கு தயிர், இது கூடவே 1 கப் அளவுக்கு ஹோல் மில்க் இல்லை 2% இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. கூட 1/4 கப் அளவுக்கு ஏதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில், நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு எக்கு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்கு வேண்டான்னா அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 1/4 கப் தயிர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை ஒரு 45லேருந்து 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இது எதுக்காகனா அதில் இருக்க ஓட்ஸ் நல்லா ஊறிடுங்க. இங்கே பாருங்கள், 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓட்ஸ் நல்லா ஊறி இருக்குது. இது கூட 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 + 1/3 கப் அளவுக்கு வீட் ஃப்ளாரு, 2.25 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த குட்டி குட்டி பேக்கிங் பவுடர்லாம் கட்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சால்ட் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா ஓட்ஸ் மிக்ஸு, அது கூட இந்த மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரெட்டு சாஃப்டாக கிடைக்காது. ஜஸ்ட் பனானா ப்ரெட்டுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 9x5 இன்ச் பேனில் ப்ரெட் பேனில் இது பேக் பண்ண போகிறேன். ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா பட்டர் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே சும்மா ஒரு கார்னிஷிங்க்காக நான் கொஞ்சம் மேலே ஓட்ஸ் போடுறேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக மேலே ஓட்ஸ் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை 375 ஃபேரன்ஹீட்டில் 50லேருந்து 55 மினிட்ஸ் வரையிலும் பேக் பண்ணலாங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பண்ணுற மாதிரி இருந்தால் லோ ஃப்ளேமில் 30 to 45 மினிட்ஸ் டூத்பிக் க்ளீனாக வர வரையிலும் பேக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், ப்ரெட்டு எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. மேலே பார்க்க நல்லா அழகாக ப்ரௌன் கலரில் நம்ம கடையில் வாங்குகிற ப்ரெட்டு மாதிரியே இருக்குது. இந்த லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு கூட நல்லா சாஃப்டாக வருது. பாருங்கள், நான் அழுத்தி காட்டுற எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.